السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. சஹாபாக்களுடைய வரலாறு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா preserved the deen by சஹாபா. சஹாபாக்களை வச்சு அல்லாஹ் தாலா இந்த தீனை பாதுகாத்தான். அல்லாஹ் சஹாபாக்களை வச்சு இந்த முழு உலகத்துக்கும் தீனை கொண்டு போய் சேர்த்தான். If you look at the Sira, around 15,000 Sahaba buried in Hijaz. Only 15,000 சஹாபாக்கள் தான் ஹிஜாஸில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற most of the Sahaba went out to spread the deen for إعلاء كلمة الله, to raise the words of Allah subhanahu wa ta'ala. அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்த்தணும், அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைக்கணுன்றதுக்காக வேண்டி முழு உலகத்துக்கும் பயணம் செஞ்சாங்க சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய முஃபஸ்ஸிரை நாங்கள் பார்த்தோம். யார் முஃபஸ்ஸிர் ஆஃப் சஹாபா? அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு முஃப்தி ஆஃப் சஹாபா முஆத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு. முஆத் பின் ஜபல் பனு சலமா கோத்திரத்தார சேர்ந்தவங்க. ட்ரைப் பனு சலமா. முஆத் பின் ஜபல் அன்சார். அன்சார்னால மக்கால என்னென்ன நடந்துச்சுன்றது அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை. பிகாஸ் ஹீ லிவ்ட் இன் மதீனாவை சேர்ந்தவங்க. அதனால் மதீனாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போகிறதுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்காக வேண்டி டு கன்வே த மெசேஜ் ஆஃப் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he sent முஸஅப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு as a da'i to மதீனா முனவ்வரா. முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் 1 year ஸ்பெண்ட் பண்ணவருந்தா அது முஸஅப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு. 1 year மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுறதுக்கு முன்னால் முஸஅப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு ஜும்மா தொழுதான். ஜும்மா ஃபர்தாகின பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் couldn't perform in மக்கா. ஆனால் இங்கே ஃபுல் ஃப்ரீடம் மதீனால. முஸஅப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு giving தாவா and he performed the first ஜும்மா சலா in மதீனா முனவ்வரா. மதீனா அதுக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ் மதீனால வச்சு தான் ஜும்மா தொழுதாங்க. ஹஸரத் முஸஅப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு தாவத் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் வாராங்க. குஃபார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுறாங்க, சஹாபாக்களாக மாறுறாங்க. அண்ட் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு ஆல்சோ embrace Islam by முஸஅப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் வந்து 18 வயசு வரைக்கும் at the age of 18 he embraced Islam. சுப்ஹானல்லாஹ். நல்ல ஹென்சமான சஹாபி, ப்ராட் ஷோல்டர்ஸ், மிக அழகான தோற்றம் உள்ளவங்க தான் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு. சிரிச்சா இன்னும் அழகாக இருக்கும். முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு சிரிச்சா இன்னும் அழகாக இருக்கும். சிரிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். சிரிக்கிறது இந்த நாட் லாஃபிங், ஸ்மைல். யாரை கண்டாலும் சிரிக்கிறது. தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகா. இஃப் யூ ஸ்மைல் அட் யுவர் பிரதர் இட் இஸ் சேரிட்டி இன் இஸ்லாம். அப்போ அதிகமாக சிரிக்கவங்க சிரித்தா ரொம்ப அழகாக இருக்கும். முஸஅப் இப்னு ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல்ட சீரால ஒரு விஷயம் கொண்டு வராங்க. முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு had a best friend. அவங்களோட ஃப்ரெண்டோட எல்லா இடத்துக்கும் போவாங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் படி. அப்போ என்ன செய்வாங்க, இவங்களோட எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது வந்து அம்ர் பின் ஜமூஹ். அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு, அந்த சஹாபிட மகன். அவன் என்ன செஞ்சாங்க, இவர் கேள்விப்பட்டார், இவங்களோட வாப்பா சிலை வணக்கம் செய்கிறவர். அதனால் சிலை வணக்கத்தை நாங்கள் இவர் வாப்பாவோட ஒரு கேலி விளையாடுவோம். கேலி விளையாடுறதுக்காக வேண்டி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை வாப்பாட சிலைகளை ரூம்லேருந்து எடுத்துக்கொண்டு போகிறது, அதை தூக்கி வெளியே வீசுறது, அந்த சிலையை ஒழிச்சிடுறது. அப்போ இவங்க தேடுவாங்க. அதுக்கு பின்னால் எங்கேயோ வெளியே ஒரு ரோட்டில் பாதையில் இருக்கும் ஊத்தைகளோட திருப்பி எடுத்துக்கொண்டு வருவாங்க, அதை திருப்பி வைப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்து கொண்டு வாப்பாட அவங்களோட வீட்டுக்கு போகிறது, வாப்பா வணங்குற சிலையை கொண்டாந்து வீசுறது. அதுக்கு பின்னால் இப்படியே நடந்து கொண்டிருச்சு. ஹஸரத் முஆத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு சின்ன வயசாக இருந்தாங்க, தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து விளையாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இது எங்களோட ஷரியத்தில் பார்த்தா, ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, யாருடைய மதத்தையும் பழிக்க இயலாது, யாருடைய மதத்துக்கு எதுவும் சொல்ல இயலாது. ஏண்டா அவங்க திருப்பி நாங்கள் என்ன சரி சொன்னோம்னா அவங்க திருப்பி பேசுகிறது யாருக்கு? அல்லாஹ் தாலாக்கு. அதனால we cannot say anything to any religion. நாங்கள் தாவத்து கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய மெசேஜை வைக்கிறது வேறு. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ தாக்கி பேசுகிறதோ இஸ்லாத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அது எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் சரி, எங்களை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவங்களோட மார்க்கத்தில் கை வைக்கிறது இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்குது இல்லை. அதனால் அதுக்கு பின்னால் என்ன நடக்குது, இவர் என்ன செஞ்சார், நாங்கள் வணங்குற சிலை தானே, ஒரு ஆயுதத்தை கொண்டாந்து வச்சார். இந்த சிலை அதை பாதுகாத்து கொள்ளட்டும். இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நாளும்
அதே மாதிரி சிலையை கொண்டு போய் வீசினாங்க. அதுக்கு பிறகுதான் அம்ர் இப்னு ஜமூஹ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன அந்த 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 சிலைக்கு அதே பாதுகாத்துக்கொள்ள இல்லாட்டி நான் எப்படி என்ன எப்படி இந்த சிலை பாதுகாக்கும்? நாங்கள் இதைத்தான் இவ்வளோ நாள் வச்சு வணங்குறது. ஸ்ரீலங்காலையும் நிறைய பேருடைய ஹிதாயத்துடைய கதையை கேட்டால் இதைத்தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த டைமில் முக்கியமாக பௌத்த மதத்தில் இருந்த ஒரு பெரிய பிக்கு இன்றைக்கி பெரிய ஒரு தாயியாக மாறி சென்ற வருஷம் மூத்தா போனார். அல்லாஹ் அதை கபரை பிரகாசமாக்கணும். அவருடைய நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எங்களோட அல்லாவுடைய பாதையில் இருந்தார். நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த ஹிதாயத்? நான் தான் ஸ்ரீலங்காவில் டாப் 4 பேரில் ஒருத்தர். மற்றது நான் பர்சனல் ஆலிம். யாருது? சிபிகேல பர்சனல் ஆலிமாக இருந்தேன் சந்திரிகாவில். நான் என்ன செஞ்சேன், எங்களோட ரூமை க்ளீன் பண்ணுறவன் வருவான். எனக்குன்னு பர்சனல் சிலை ஒன்று இருந்துச்சு. அதில் தங்கம் பூசி இருந்துச்சு. அதை வெளியே வச்சேன். ஒரு நாள் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி நானே வளர்க்குற நாய் அதில் ஒரு நாள் யூரினேட் பண்ணிடுச்சு. அதுதான் என்னை சிந்திக்க வச்சிச்சு. அதை இவ்வளோ நாள் நான் ரூமுள்ளுக்கு இருந்து தங்கம் பூசின நான் தெய்வமாக நினச்சி வணங்கி வந்தது இப்படி ஆகிருச்சா அப்படி. அதுக்கு பிறகு தான் சிந்திக்க ஆரம்பித்தேன். பெரிய இன்னல்களுக்கு நான் மாட்டினேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன இங்கே கொண்டாந்து சேர்த்தாண்டு அவரை கொண்டு எத்தனையோ பேர் அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவரை கொண்டு ஹிதாயத்தை நசீபாக்கினான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது ஹிதாயத்தை கொடுக்குற ஒரு முறை. அப்போ ஹிதாயத் ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் யாருக்கு நாடுறான்னு அதை அவங்களுக்கு கொடுக்குறது. ஆனால் அல்லாஹ் தாலா மேக் த மீன்ஸ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சபப் அல்லாஹ் உருவாக்குவான். இதன் மூலமாகத்தான் இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். அம்ர் இப்னு ஜமூஹ் பார்த்தாங்க, his idol was thrown into garbage. அப்போனாக்க idol itself, it cannot protect itself. That way it gonna protect me, way it gonna help me. ஸோ அதனால he embraced Islam on that time. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அதிகமாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணது மக்களுக்கு தாவத்து கொடுக்குறதுல, ஸ்பெஷலி நன் முஸ்லிம்ஸ். அந்த டைமில் தாவத்துன்றது ஆஃப்கோர்ஸ் நன் முஸ்லீமுக்கு. யஹூதிகள் கொஷன் கேட்குற நேரம் முஆத் இப்னு ஜபல் பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அவங்க குர்ஆன் ஆயத்தை முன்வைக்கிற நேரத்தில் இவங்க சொல்லுவாங்க, இந்த ஆயத்து இதுக்கு தான் இறங்கிச்சு, ஏன் நீங்கள் இதை படிக்கக்கூடாதா, இதை விளங்கக்கூடாதா? So why you don't understand? He would recite the ayah of Quran in front of the Yahud Jew. So he would explain to the people. So this is what Islam says. This is what you guys used to say. And now that the Quran is revealed, why you don't accept Prophet Muhammad sallallahu alaihi wasallam as your messenger? அப்போ இப்படி அதிகமாக மக்களோட பேசுவாங்க. அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நல்ல பேச்சு திறமையும் நல்ல தெளிவையும் கொடுத்திருந்தான். எல்லா போர்கள்லையும் கலந்து கொண்டாங்க. பத்ரில், உஹதில், ஹந்தக்கில் எல்லா பேட்டில்லையும் அவங்க கலந்து கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, அஅலமுன் நாஸி பில் ஹலாலி வல் ஹராம். ஹலால் ஹராமில் மாஸ்டர் இருந்தால் அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஃபக்கீஹ் ஆஃப் த உம்மா சஹாபா. அது ஃபக்கீஹா இருக்கலாம், முஃப்தின்னு சொல்லலாம். எல்லா விதமான பெரிய ஃபிக்ஹுடைய நாலேஜை அல்லாஹ் தாலா முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலேயே இவங்க ஃபத்வா கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்தில் யாருக்கும் ஃபத்வா கொடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் இஸ் த பாஸ். அவங்க தான் ஷேக். எல்லாரும் எவ்ரி ஒன் கம்ஸ் டு ஹிம் and they ask question from Rasul sallallahu alaihi wasallam. When Rasulullah is alive, six Sahaba would give fatwa. Around 6 Sahaba, 7 of them. 4 பேர் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்குள்ள அவங்க ஃபத்வா கொடுப்பாங்க. அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி, உபை இப்னு கஅப், ஸெய்த் பின் சாபித், முஆத் பின் ஜபல். இந்த 7 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே இவங்க ஃபத்வா கொடுப்பாங்க. அஅலமுஹும் முஆத், அக்ரஹும் உபை. உங்களை அதிகமாக ஓதுனவர் உபைந்துவாங்க. உங்களில் அதிகமாக எல்லாத்தையும் தெரிஞ்சவர், இதாவது இல்ம், முஆதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயால் சொன்னது. ஸெய்த் பின் சாபித் அவங்க தான் குர்ஆனை கம்பைல் பண்ணாங்க. 4 சஹாபா கம்பைல் த குர்ஆன். அபு ஸெய்த் பின் சாபித், முஆத் பின் ஜபல், உபை இப்னு கஅப். புகாரி த நரேஷன். ஹஸ்ரஜை சேர்ந்தவங்க. அவங்க they are boasting about their tribe. So you know, we got Sa'd ibn Mu'adh எங்கள்லேருந்து வந்தவர். அவர் சொல்கிறாங்க. So what he did, Sa'd ibn Mu'adh, the person who shook the entire arsh, throne of Allah subhanahu wa ta'ala. Sa'd ibn Mu'adh ஷஹாதத் உருவாகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சுண்டாங்க.
மலக்குமார்கள் குளிப்பாட்டின ஒரு சஹாபிந்தா ஹம்தலா. அதே மாதிரி குர்ஆனை கம்பைல் பண்ண 4 சஹாபாக்கள்ல ஒருத்தர் தான் ஜெயித் பின் தாபித், முஆத் இப்னு ஜபலும் அதில் இருக்கிறாங்க. அதனால முஆத் இப்னு ஜபல் நாட் ஒன்லி த முஃப்தி, ஹி இஸ் காரி as வெல். குர்ஆன் அழகாக ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க, முஃப்தியாகவும் இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நாலேஜையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதனால சஹாபாக்கள் எல்லாரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஃபத்வா கேட்டா, இந்த கேட்பது எங்கட ஃபத்வா கேட்க வந்தா மௌலைக்கு முன்னால நாங்க பதில் சொல்லி முடிஞ்சு. இதுதான் அதுக்கு ஒருத்தர் என்னமோ செய்கிறாரு, நான் கிட்ட இது எப்படி இது இப்படி செய்யலாது, இல்லை எங்கட மாமா சொன்னாராம். அப்போ இன்றைக்கு எல்லாரும் மௌலவி சொல்றதுக்கு முன்னால் ஃபத்வா கொடுத்து முடிச்சு. அந்த சஹாபாக்கள்ட மஜ்மால எல்லாம் உலமாக்கள் ரசூலுல்லாஹ் கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து அப்படியே வந்து உட்கார்றாங்க. ஒருத்தர் வந்து கேள்வி ஒன்று கேட்கக்குள்ள முழு சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க, முஆத் இப்னு ஜபல்கிட்ட கேளு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் கம்பெனியில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட டைரக்டாக படிக்கிறாங்க. தே கேன் கிவ் ஃபத்வா, அவங்களுக்கு பதில சொல்லும். சாதாரணமாக ஒரு விஷயம் வந்தாலும் அங்கே டாப் யார் ஃபிக்ஹ்ல முஆத் பின் ஜபல். உடனே சொல்லுவாங்க, நீங்கள் முஆத் பின் ஜபல்கிட்ட கேளுங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க சுப்ஹானல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹாபிக்கு தான் கையை பிடிச்சி சொன்னது, இன்னி ல உஹிப்புக் முஆத், ஐ லவ் யூ சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம். மற்றவங்க அவங்களோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு. அபூபக்கர் விஷயத்தில் சொன்னாங்க, நான் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டேன், அபூபக்கருக்கு என்ன பே பேக் பண்ண போறேனோ தெரியாண்டாங்க. ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி புகழ்ந்தாங்க. ஆனால் ஒரு சஹாபியை மட்டும் கையை பிடிச்சி இன்னி ல உஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன்டா, அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து தான் சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9th ஹிஜ்ரி, ரசூலுல்லாஹ் 9வது ஹிஜ்ரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் எங்கே அனுப்புகிறாங்க? ஆஸ் அ கவர்னர் யமனுக்கு அனுப்புகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், வாட் அ பியூட்டிஃபுல் லீடர். ரசூலுல்லாஹ் கீழே கடிவாளத்தை பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வாகனம் கேமலாக இருக்கலாம், ஹோஸாக இருக்கலாம். He was holding the rope of the horse and Hazrat Mu'adh ibn Jabal radiyallahu anhu was mounted on the horse. So when they were leaving the border of Medina, getting closer to Medina, so Mu'adh ibn ஜபலுக்கு சொல்கிறாங்க, முஆத் நீங்கள் யமனுக்கு போகிறீங்க, நீங்கள் திருப்பி வார நேரம் நான் இருக்க மாட்டேன். முஆத் நீங்கள் திருப்பி வார நேரம் மஸ்ஜிதை பாஸ் பண்ணி போவீங்க, இந்த கபரோட தான். நீங்கள் இந்த கபரை தான் பாஸ் பண்ணுவீங்க முஆத், நான் உசுரோடு இருக்க மாட்டேன் நீங்கள் திருப்பி வார நேரம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. ஆஃப்கோர்ஸ் யாரை சொல்லுதா நான் திருப்பி வரமாட்டேன். உயிரிலும் உம்மா வாப்பாவை விட அதிகமாக நேசித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத் நீங்கள் ரிட்டர்ன் வரக்கொள்ள நான் இருக்க மாட்டேன், நீங்கள் ரிட்டர்ன் வரக்கொள்ள நான் இருக்க மாட்டேன் முஆத் சொல்லுற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் நீ முஆதை பாதுகாத்துடு, முன்னாலேயும் பின்னாலேயும் எல்லா விதமான தீங்குகள்லேருந்து முஆதை பாதுகாத்துலேருந்து. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. ஃபேமஸ் ஹதீஸ் எல்லா கிதாபுகளையும் வந்திருக்குது. முஆத் கிட்ட கேட்குறாங்க, யமனுக்கு போய்த்து நீங்கள் தாவத்து கொடுப்பீங்க, நீங்கள் அவங்க ஆதாரம் கேட்டால் எதால் ஆதாரம் கொடுப்பீங்க முஆத்? ஸோ ஐ வுட் ரிசைட் த குர்ஆன், நான் குர்ஆனை வச்சு ஆதாரம் கொடுப்பேன். குர்ஆனில் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்க இல்லாட்டி என்னத்தை பார்ப்பீங்க முஆத்? இல்லை நான் ஹதீஸை வச்சு ஆதாரம் காட்டுவேன் யா ரசூலல்லாஹ். உங்களோட சுன்னா உங்களுக்கு ஹதீஸை வச்சும் ஆதாரம் காட்ட இல்லாட்டி முஆத் என்ன செய்வீங்க? நான் இஜ்திஹாத் கியாஸ், நான் இஜ்திஹாத் செய்வேன். அதாவது ஹதீஸையும் குர்ஆனதை வெளிச்சத்தில் வச்சு அந்த கரண்ட் டைமுக்கு எப்படி முடிவோ அந்த நான் முடிவை கொடுப்பேன். கொல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை நெஞ்சில் வைக்கிறாங்க. முஆத் கையை நெஞ்சில் வச்சு சந்தோஷமாக துஆ செய்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முஆத் இத்தகில்லா ஹைசுமா குந்த். யாருக்கு சொல்லுறாங்க? த முஃப்தி ஆஃப் சஹாபா, ஆக பெரிய முஃப்தி ஃபக்கீக்கு சொல்லுறாங்க, முஆத் யமனுக்கு போகிறீங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இன்றைக்கி 5 நேரம் பள்ளிக்கு தொலைவார, ரமதானில் ஃபுல்லாக பள்ளியில் தான். அவரை நான் கையை பிடிச்சி சொல்லுறோம், அஜியால் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் பள்ளியில் என்னத்துக்கு வாரோம், யாரை பயப்படுது, குழம்பிடுவார். ஆனால் இது உம்மத்தில் ஆக பெரிய முஃப்திக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க முஆத், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஏன்? யமனுக்கு போகிறீங்க, அங்கே உங்களை யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டான், உங்களை யாரும் அறிமுகம் இல்லை, அதனால் உங்களுக்கு எதுவும் செய்யலாம், தனியே தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் முஆத் நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்கோங்கன்ற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க. கவலையோடு போகிறாங்க. ரிட்டர்ன் வார நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, கபரை பாஸ் பண்ணி தான் வாராங்க. கபரில் நின்று கொண்டு மிச்சம் அழுகுறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ரசூலுல்லாஹ் ஃபத்தஹ் மக்கால மக்கா வெற்றி அடைஞ்சோடனே மக்காவுடைய ஆகப்பெரிய முஃப்தியாக முஆத் இப்னு ஜபலை தான் நியமிக்கிறாங்க.
ஆஃப்டர் தட் ஹசரத் அபூபக்கர் ரதியலானு முக்கிய கவனம் செலுத்துறாங்க ஹசரத் முஆத் இப்னு ஜபலுக்கு. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் உமர் ரதியல்லானு அவங்களும் மிச்சம் கண்ணியம் கொடுப்பாங்க. உமர் ரதியல்லானு ஜட்ஜாக இருந்தாங்க, ஹலீஃபாவாக இருந்தாங்க, ஜட்ஜும் தான். என்னமாவது ஒரு விஷயம் முடிவு செய்கிற நேரத்தில் அதுக்கு ஒப்பீனியன் ஹசரத் முஆத்தையும் கேட்பாங்க. ஒரு நாள் முஆது கிட்ட கேட்கல ஒரு விஷயத்தில் கிசாஸ்ண்டா கொலைக்கு கொலை, ஒருத்தர் ஒரு கிசாஸ் விஷயமா முடிவு செய்கிற நேரம் உமர் ரதியல்லானு முடிவெடுத்துட்டாங்க. திஸ் இஸ் த டிசிஷன். முஆத் இப்னு ஜபல் வந்தாங்க, தேடி பார்த்து சொன்னாங்க, இல்லை அமீருல் மோமினின், இது இல்லை டிசிஷன், இவர் குற்றவாளி இல்லை, நீங்கள் டிசிஷனை மாற்றணும், நீங்கள் இதை தீர்ப்பை மாற்றணும்னு சொன்னோன்னே லவ்லா முஆத் லஹலக உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஆத் இல்லாட்டி இன்றைக்கு உமர் அழிஞ்சு போயிருப்பான்டாங்க. அல்லாஹு அக்பர். உமர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நபிய பாதி, எனக்கு போகிற நபி இல்லை, அப்படி நபி வாரதா இருந்தால் அது உமராகத்தான் இருப்பான்டாங்க. ஆனால் உமர் சொல்லுறாங்க, முஆத் இப்னு ஜபல் இல்லாட்டி இந்த நேரம் உமர் இல்லாமல் போயிருப்பேன். ஏண்டா உமருடைய ஒரு சின்ன ஒரு முடிவு பிழையாகிருச்சு, அதை கிளியர் பண்ணது முஆத் இப்னு ஜபல். அல்லாஹு அக்பர். ஒரு முறை ரசூல்லா கிட்ட ஒரு பெரிய குரூப் ஒன்று வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு முஆத் பொல்லு வச்சுட்டாரு. என்னது? கடன் எடுத்து கடன் தாரார் இல்லை. ஒரு குரூப் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட். ரசூல்லா கூப்பிட்டாங்க, முஆத், இது உங்களோட கடன்காரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்கள் கடன் கொடுக்கலையா? என்னத்தை கடன் எடுத்திப்பாங்க? முஆத் மகள்த வெட்டிங், பெரிய வெட்டிங்கை பெருசாக செய்கிறதுக்கா? இல்லாட்டி முஆத் பக்கத்து வீட்டில் பெரிய ஊடொன்று கெட்டிக்குது, அதை மாதிரி ஊடொன்று செய்கிறதுக்கா? என்னத்துக்கு நினைக்கிறீங்க? அல்லாஹு அக்பர். சஹாபாக்களோட வாழ்க்கைக்கு தானே. நான் ஐத்தான் அசருக்கு முன்னாலே ஒருத்தரோட பேசி கொண்டிருந்தேன். இந்த சஹாபாக்களை பார்க்கக்குள்ள சில யோசனை வருது, வானத்திலேருந்து இறங்கினாங்களோ. அல்லாஹு அக்பர். முஆத் ஏன் கடன் எடுத்தீங்க? முஆத், இவ்வளோ பேர் கடனாளிகள் வந்திருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த வீட்டுக்கு நான் போகிற நேரத்தில் மஸ்ஜிதில் இருக்கிற நேரம் ஒவ்வொருத்தர் தேவைகளை முன்வைப்பாங்க. எனக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்வேன், ஒரு சஹாபிக்கிட்டால கடன் எடுத்து சதக்கா கொடுப்பேன். அல்லாஹு அக்பர். நான் ஒவ்வொருத்தர்கிட்ட எடுத்து சதக்கா கொடுப்பேன். யா ரசூலல்லாஹ், எனக்கிட்ட பணம் இருக்கல்ல, ஆனால் சதக்காவும் செய்யணும். அதனால் நான் இந்த வந்திருக்கிறாங்களே இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கடன் எடுத்தது ₹1 எனக்கு பாவிக்கிறதுக்கு இல்லை, சதக்கா செய்கிறதுக்கு தான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு வார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ரசூலா சொன்னாங்க, நீங்கள் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, உங்களோட கடன் எல்லாம் கட்டுங்க. முஆத் இப்னு ஜபல் ஒன்றும் இல்லை, சதக்கா. கடன் எடுத்து என்னமாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் இல்லை, சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற சஹாபாக்களை கூப்பிட்டு, முஆதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலும்டா ஹெல்ப் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு மற்ற சஹாபாக்கள் ரெடியாகி கலெக்ட் பண்ணி முஆதுடைய கடனை நிறைவேற்றினாங்க. இது தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் 1000 கோல்ட் காயின்ஸ் எடுத்து அஸ்லம் அவங்களோட அடிமை கிட்ட சொல்லுறாங்க, நீ முஆது கிட்ட போய் கொடுக்கணும், கொடுத்துட்டு நீ பக்கத்தில் இருந்து பார்க்கணும் முஆத் என்ன செய்கிறாருன்னு. அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. 1000 கோல்ட் காயினை முஆது கிட்ட கொடுத்துட்டு அவங்க அங்கே நிற்கிறாங்க. அவர்கிட்ட முன்னாலே முஆத் எல்லாருக்கும் பிரித்து இவருக்கு கொடுங்க. கேர்டனுக்கு பின்னுக்கு இருந்து மனைவி பேசுகிறா, நாங்கள் 2 நாளாக நோம்பு, சாப்பிடவும் சரியா இல்லை, நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களா? அல்லாஹு அக்பர். முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, நான் கம்ப்ளீட்லி மறந்துட்டேனே, நீ நேரத்தோடு சொல்ல வேணாமா? அப்போ அஸ்லம் பார்த்து கொண்டே இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுறாங்க, நான் இதைத்தான் கண்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏங்கி அழுதுட்டு சொல்லுறாங்க, என்ற சஹாபாக்கள் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கிறாங்க, என்ற சஹாபாக்கள் சரியான ரூட்ல சரியான பாதையில் தான் இருக்கிறாங்க. நான் இதை பார்க்கறதுக்கு தான் நான் உனக்கு இந்த 1000 கோல்ட் காயினை தந்து அனுப்பினேன் அஸ்லம். இந்த விஷயத்த ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லா விஷயங்களுக்கும் பாவிச்சாங்க. பெரிய ஃபிக்ஹ் அகாடமி இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கு சீஃபாக இருந்ததும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதுக்கு பின்னால் அவர்களை ஷாமுக்கு அனுப்பினாங்க. ஷாமுக்கு போய் வந்தாங்க. இதுதான் ஃபேமஸ் ஹதீஸ். ஷாமுக்கு போய் ரசூலுல்லாஹ்க்கு சஜதா செய்ய பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன முஆத் சஜதா செய்ய? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஷாமுக்கு போனேன், ரோமன் எம்பயர், நான் அங்கே கண்டேன் ஒவ்வொருத்தர் மன்னருக்கு சஜதா செய்கிறாங்க. அவங்களோட பொதுமக்கள் மன்னருக்கு சஜதா செய்கிறாங்க. ஸோ நாங்கள் ஏன் உங்களுக்கு சஜதா செய்யக்கூடாது யா ரசூலல்லாஹ்? நாங்கள் உங்களுக்கு சஜதா செய்ய நீங்கள் தகுதியானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜதா செய்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படி நான் அனுமதி கொடுக்கறதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிக்கும் அவருடைய கணவனுக்கு சஜதா செய்கிறதுக்கு அனுமதி கொடுப்பேன். அதை இந்த ஹதீஸ் ஒருத்தர் சொல்லுறாரு, ஹசரத் நல்ல மதுவும் அனுமதி கொடுக்கல, கொடுத்துருந்தா என்னமாவது கோவத்தில் சஜதா செய்கிற வாக்கில் காலையில் துடுவா நாங்கள் பிறந்துடுவோம். அதே மாதிரி தான் எல்லா விதமான ஃபிக்ஹ்லையும் எல்லா விதமான துறையிலையும் இல்முடைய விஷயத்தில் ஹதீஸை படிப்பிக்கிறதாக இருக்கலாம், படித்து கொடுக்கறதாக இருக்கலாம். அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹிமவுல்லாஹ் சொல்லுறாங்க, நான் வந்தேன் ஒரு முறை மஸ்ஜிதுக்கு. அது மஸ்ஜிதுடைய
ஹிம்ஸுடைய மஸ்ஜிதாக இருந்துச்சு. நான் பார்த்தேன், அழகான ஒரு வாலிபர் இல்ம படித்து கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாம் முடிச்சுட்டு போய் நான் கேட்டேன், நீங்கள் யார்? அவர் சொன்னார், நான் தான் முஆத் இப்னு ஜபல். இன்னொரு தாபியை சொல்லுறாங்க, நான் மஸ்ஜிதுக்கு ஒரு முறை என்டர் ஆகினேன். பெரிய க்ரௌட் ஹதீஸை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க. இவர் நடுவில் இருக்கிறாரு, அழகான வாலிபர், அழகான தோற்றம், அவரது சிறப்பு அழகாக இருந்துச்சு. படித்து கொடுத்து கொண்டு இருந்தார். எல்லாம் முடிச்சுட்டு நான் கீழே கிட்ட போய் கேட்டேன், அப்துல்லா மன் அந்த, நீங்கள் யார் அப்துல்லாண்டு? நான் தான் முஆத் இப்னு ஜபல் தான். அதே மாதிரி தான் மாஷா அல்லா உங்களோடையும் பாருங்கள். இப்போ இங்கே ஒருத்தர் தாவா சென்டருக்கு வந்தால்தான் மாஷா அல்லா நான் ரமதானில் என்டர் ஆகினேன். அழகான வாலிபர்கள் எல்லாம் தீனை படித்து கொண்டு இருந்தாங்க, செவத்தில் சாஞ்சி கொண்டு. ஹைர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அளவுக்கு பாக்கியங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். தன்னுடைய முழு வாழ்க்கையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க. இப்போ முஆத் இப்னு ஜபலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அனுப்புகிறாங்க? ஷாமுக்கு அனுப்புகிறாங்க. ஷாமுக்கு அனுப்புகிறாங்க. எண்ட் ஆஃப் 17th ஹிஜ்ரி, கடைசி 17th ஹிஜ்ரி அங்கே அனுப்புகிறாங்க. அனுப்புகிற நேரத்தில் அந்த 17th ஹிஜ்ரி கடைசியில் தான் இந்த தாவுனே அம்பாஸ், அந்த பிளேக் அந்த நோய் பரவ ஆரம்பிக்குது. அங்கே போய் இறங்குறாங்க. தன்னுடைய 2 மகன்மார், அவங்களோட மனைவி, அவங்க நாங்கள் நேரத்தோட பார்த்தோம். இன்னொரு சஹாபியும் இந்த பிளேக்கில் ஷஹீதாகினார். அஷரே முபஷரால் ஒருத்தர் அபு உபைதா பின் ஜர்ரா, அவர்களும் இந்த பிளேக்கில் தான் ஷஹீதாகினாங்க. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபலும் அங்கே போகிறாங்க. ஷார்ட் விசிட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்கள அந்த டைமுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்கள கவர்னராக நியமிக்கிறாங்க. கவர்னராக ஆகினாங்க. நோய் பரவ ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ், நோய் பரவன ஊருக்கு நாங்கள் என்டராகவும் கூடாது, நாங்கள் இருக்கிற இடத்துல நோய் உருவாகிச்சிருந்தா தொற்று நோய், அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் இயலாது. அப்போ ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் வெளியாகல. முதல்ல மனைவி மௌத்தா போனாங்க, ஷஹீதாகினாங்க. அப்புறம் 2 மகன்மாரும் சோமில்லாமல் ஷஹீதாகினாங்க. அதுக்கு பின்னால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு 34 வயசு மரண படுக்கையில் இருக்கிறாங்க. மரண படுக்கையில் இருக்கிறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று அழுகுறாங்க. கேட்டா மா யுபகிக்கும், ஏன் அழுகுறீங்க? முஆத், நபுக்கி அலல் இல்ம் அல்லதி யன்கதி அன்னா இந்த மௌத்திக். முஆத், உங்களோட மௌத்தை பற்றி மட்டும் நினச்சி நாங்கள் அல்ல, உங்களோட நாலேஜும் பேய்த்திருமே முஆத், அதை நினச்சி தான் நாங்கள் அழுகுறோம். அல்லாஹு அக்பர். முஆத், உங்களோட நாலேஜும் போவுமே, அதை நினச்சி தான் அழுகுறோம். முஆத் ரலியல்லாஹு சொல்லாங்க, அழாதீங்க. இன்னல் இல்ம வல் ஈமான ஃபி மக்கானிஹிமா இலா யௌமில் கியாமா. நாலேஜும் ஈமானும் அதே இடத்துல இருக்கும். யார் அதை தேடுவீங்களோ அடைஞ்சு கொள்வீங்கண்டா. யார் அதை தேடுவீங்களோ, நாங்கள் இவ்வளோ நாள் 3 நாளில் டிஸ்கஸ் பண்ணுறோம், என்ன யாருக்கு தேவை இருக்கோ அவர் நாலேஜ் அறிஞ்சு கொள்வார். அப்போ முஆத் இப்னு ஜபல் சொல்லுறாங்க, நீங்கள் தேவை இருந்தால் உங்களோட நாலேஜை நீங்கள் அடைஞ்சு கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 34 வயசில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் வாயால் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில் முஆத் இப்னு ஜபல்ட கையில் தான் அல்லாஹ் உலமாக்கள்ட கொடியை கொடுப்பான்டான். கியாமத்துடைய நாளில் உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களையும் அல்லாஹ் கெத பண்ணி அதுக்கு அமீரா முஆத் இப்னு ஜபலை தான் நியமிப்பான்டான். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க, கடைசி நேரமும் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட போனால் அல்லாஹ் எனக்கிட்ட கேட்டால் உமர் என்னத்தை விட்டுட்டு வந்தீங்கண்டா, நான் அல்லாஹ் கிட்ட தைரியமாக சொல்லுவேன், முஆத் இப்னு ஜபலை நான் விட்டுட்டு வந்தேன். முஆத் இப்னு ஜபலை விட்டுட்டு வந்தேன். அவர் இந்த உம்மத்துடைய ஃபிக்ஹ கவனிக்கிறாரு, அவர் இந்த உம்மத்துடைய ஃபத்வாவெல்லாம் கவனிக்கிறாரு, இந்த உம்மத்துக்கு தீனை படித்து கொடுக்குறாரு, அதனால் எந்த வரியும் இல்லை எனக்குன்றத உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க. இதுதான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்து இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் யோசனை வர சஹாபாக்களோட வரலாறுகள் வாசிக்கிற நேரத்தில் இந்த அளவுக்கு உயர காரணம் ரசூல்லா என்னமாவது ஒரு விட்டமின் ஒன்று தான் வானத்தால் கொண்டாந்து கொடுத்தாங்களா? அது இப்படியும் இல்லை. ஹியூமன் பீயிங், சாதாரண மனிதர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க, லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஃபேஸ்புக்கை திறந்தாலும் பயான், வாட்ஸ்அப்பை திறந்தாலும் பயான், எல்லா இடத்துலையும் பயான். ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் உருவாகி இருக்குது. சின்ன ஒரு விஷயத்தில் மாற்றம் உருவாகினாலும் அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த 10 நாளும் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொற்காலம், கோல்டன் டேஸ். அதனால் இதை நாங்கள் மஸ்ஜிதில் இரவையில் கழிக்கிறது, இபாதத்தில், துவாவில் நாங்கள் அல்லா இடத்துல கெஞ்சி மன்றாடுறது, உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸே தான், அவங்களே தான் சொல்லுறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கியாமத்து நாளுடைய அடையாளங்களை படித்தேன். அதில் ரசூலுல்லாஹ்ட மௌத்து, அதில் முதலாவது ரசூலுல்லாஹ்ட மௌத்து, 2வது பைத்துல் மக்திஸ் இதை கொங்கர் பண்ணுறது, 3வது சொல்லாங்க 3வது விஷயம், அதில் ஒரு மனிதனுக்கு 1000 கோல்ட் காயின்ஸ் கொண்டாந்து கொடுத்தாலும்
அவர் சொல்லுவார் இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு. இந்த அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை பறக்க வைப்பான். அதே மாதிரி 4வது ஒரு மனிதன் ஒரு மனிதன் அந்த முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடக்கும். ரோமர்கள் அதை பிரேக் பண்ணி முஸ்லிம்களை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது தஜ்ஜாலுடைய வருகைக்கு பின்னால் நடக்கிற விஷயம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் அது இன்னொரு இன்னொரு ரிவாயத்தில் வருது, மஸ்ஜித் அக்ஸாவை புனர் நிர்மாணம் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆரம்பிச்சா இல்லையா? மஸ்ஜித் அக்ஸாவுடைய புனர் நிர்மாணம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தை அங்கே உடைக்கிறாங்க, அங்கால செய்கிறாங்க, இங்கால செய்கிறாங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அடையாளங்களை வச்சு பார்க்குறேங்க. ரசூல்லா சொல்லுறாங்க அவங்களோட மௌத்து கியாமத் நாளுடைய அடையாளம் தான். நாங்கள் இப்போ எவ்வளோ க்ளோஸாக இருப்போம். அன்றைக்கு ஒருத்தர் கேட்குறேன், நாங்கள் இந்த 100 வருஷம் இருக்குமா உலகம்? நான் சொன்னேன் ஆசைத்தான் உங்களுக்கு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நோஸ் த பெஸ்ட். எல்லாரும் கியாமத்துடைய அடையாளங்களையும் கியாமத்தை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ரசூல்லா கேட்பாங்க கியாமத்தை வந்து சஹாபாக்கள் கேட்டால், வாட் யூ ப்ரிப்பேர், நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க கியாமத்துக்காக வேண்டி. அதனால் இங்கேயும் வந்து நிறைய பேர் கியாமத்துடைய அடையாளம் பற்றி பேசுவோம். கியாமத்து அடையாளம், கியாமத் நெருங்கிருச்சா ஹஸரத்? அப்படி நானும் உங்களோட சிக்காகோவில் தான் இருக்கிறேன். ஹை இந்த அதனால் இந்த கியாமத் நெருங்குதோ இல்லையோ, இந்த நாங்கள் கியாமத்துக்காகவே என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இந்த 10 நாட்கள். மஸ்ஜிதுக்கு வாங்க, உங்களோட இந்த டைமை மஸ்ஜிதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 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 நாட்களை பிரயோஜனப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக. முக்கியமான துவா தான், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. அஃபு 2 விளக்கம் சொல்லலாம். ஒன்று, சக்தி இருந்தும் மன்னிக்கக்கூடியவன். 2வது, ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிற நேரத்தில் மலக்குமாருக்கு தெரியும் இவன் என்ன பாவம் செஞ்சான்னு. எந்த இடத்துல இவர் எந்த செஞ்சாரோ அந்த இடத்துக்கு தெரியும் இவர் இந்த பாவத்தை செஞ்சாருண்டு. ஆனால் அஃபு என்பது அல்லாஹ் அந்த இடத்துல இருந்தும் அழிச்சிடுவான், மலக்குமாரில் மெமரியிலேருந்தும் டிலீட் பண்ணிடுவான். யாருக்குமே தெரியாது அவர் அந்த பாவம் செஞ்சது, அல்லாஹ்வை தவிர. அஃபு. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, கடைசி 10 வந்துருச்சுண்டா இந்த துவாவை அதிகமாக கேளுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கிற விரும்புகிறாய், நீ என்ன மன்னிப்பாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.